ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்த கொள்ளு கஞ்சி எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். கொள்ளில் என்னென்ன மருத்துவ குணங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்பை நீக்கிட்டு உடம்பை குறைக்க ரொம்ப உதவுது. சிறுநீரகத்தில் உள்ள கல் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா அதனால் வரக்கூடிய வயிற்று வலி கூட அவங்களுக்கு சரியாக போயிடுதான். சளி, இருமல், காய்ச்சல், பசியின்மை இருக்கிறவங்க இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு அது குணமாகுது. இந்த கஞ்சி எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். 1 கப்பு கொள்ளு, அதே அளவுக்கு நான் வரகரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் சாமை, குதிரைவாளி அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு, வெந்தயம், பொடி பொடியாக வெட்டின இஞ்சி, ஜீரகம், நல்ல மிளகு. இஞ்சிக்கு பதிலாக சுக்கு பொடி கூட சேர்த்துக்கலாம். கொள்ளையும் அரிசியும் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நான் 3 தண்ணி விட்டு நல்லா கழுவி இருக்கேன். நல்லா கழுவிட்டு நான் அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்போ தான் கொள்ளு சீக்கிரமாக வேகும். கொள்ளு கல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கல் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நான் இதை சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கேன். கழுவிட்டு நான் அரை மணி நேரம் நான் இதை ஊற வச்சுக்க போகிறேன். அப்போ தான் இந்த கொள்ளு கொஞ்சம் வேகும் சீக்கிரமாக. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். அரிசியை போட்டுக்கலாம். நம்ம இப்போ சேர்க்குற ஒவ்வொரு பொருள்லையும் நல்ல மருத்துவ குணம் இருக்குது. பூண்டு அது நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குது நமக்கு உடம்புக்கு. பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்க இஞ்சி, வெந்தயம், ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கிடலாம். மூணு விசில் விட்டாச்சு. இனி ப்ரெஷர் அடங்கினது விசிலை லைட்டாக திறந்துட்டு அதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு. நல்லா குலைவாகவே நல்லா வெந்திருக்கு. ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. கஞ்சியில் உப்பு சேர்க்கவே இல்லை. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது பெரியவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம். பிள்ளைகளுக்கு கொடுக்குறவங்க தேங்காய் பூ கூட போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கொள்ளு கஞ்சி ரெடி ஆயாச்சு. கொள்ளில் கஞ்சி மட்டும் இல்லாமல் கொள்ளு சூப்பு, கொள்ளு ரசம், கொள்ளு துவையல், இட்லி பொடி, இதுக்கு துவையல் அல்லது ஊறுகாய் சைடிஸ் சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.